ஹாய் எனக்கு டேஸ் இன்னைக்கு நம்ம ஜிமினோட எஃப்எஃபான ரொமான்டிக் ஹஸ்பண்ட் எபிசோட் 66 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டிஸ்க்ளைமர் படிச்சுட்டு உள்ள வாங்கடா. அண்ட் இட்ஸ் மஸ்ட் இமேஜின் யுவர் செல்ஃப். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா கனிமொழி. அவங்க வந்து ஜேகே கான்சர்ட் போட சொல்கிறாங்க. ஓகேடா, கண்டிப்பாக போட்டுடலாம். அண்ட் உங்கள் வாய்ஸ் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் டியர். தென் யூனிக் ஒன் OT7 அண்ட் ஹிந்து ரேணுகா. அவங்க முறை மாமா கேட்டிருக்காங்க. சாரிடா, முறை மாமா வந்து அப்படியே நிற்கிது. ஓகே, நான் போட்டுறேன். ஓகேவா, கண்டிப்பாக நான் போட்டுறேன். நிறைய அதுக்குள்ளே எனக்கும் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆல்சோ சேனலும் ப்ராப்ளம் ஆகிட்டு நிறைய நடந்துருச்சு. எனக்கு அந்த ஸ்டோரியே மறந்துருச்சு கிட்டத்தட்ட சொல்லணும்னா. அகெயின் நான் போட்டதை நானே போயிட்டு கேட்டுட்டு தான் அடுத்த பார்ட் போடணும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் இதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா வயன் சாராவை பயங்கரமாக திட்டிகிட்ருக்கா. அதே சமயங்க என்னதான் சார் உங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? இனிமேல் என்ன ஸ்டாஃப் ரூம் பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ நீங்களே கூப்பிட்டா நான் என்ன பண்ணுறது? யாரும் பார்த்துருக்கூடாது அப்படின்னு பதுங்கி வந்த லட்சு இடுப்பில் கையை வச்சு அவன்கிட்ட கேள்வி கேட்டுட்டு நிற்க, தன்னோட வேலையில் மூழ்கி இருந்தட்டே திடீர்னு லட்டுவோட சத்தம் கேட்டு நிமிர்ந்து அவளை பார்த்ததும் அவளோட அந்த போஸில் தான் மனசை தொலைக்க தான் செய்கிறான். அவளை பார்த்து மென்னகை பூத்தவன், என்ன பண்ணுறது, என் அழகிய பார்க்காம காலையிலேருந்து வேலையே ஓட மாட்டேங்குது, வேறு வழி இல்லாமல் தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு அவளை வேணும்னே சீண்டா. அதுக்கு அவளோ செல்லமாக அவனை முறைக்கிறா. என்னடி இன்னைக்கு ரொம்ப க்யூட்டாக எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுக்குற? இது காலேஜ்ன்றதை நான் மறந்து போகணுமா? ஹலோ சார், நான் எப்பவும் போல தான் இருக்கேன். எதுக்கு என்னை கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். என்ன இன்னைக்கு ஓவரா சீன் போடுறா? உன்னை ஒன்றும் கொஞ்சத்துக்கு கூப்பிடலடி, இது என்னது அப்படின்னு அவள் எழுதின இன்டர்னல் பேப்பரை அவள் நீட்ட அவளோ அதை வாங்கி பார்க்க பாஸ் மார்க் தான் எடுத்திருக்கா. போன தடவை விட இந்த தடவை ரொம்பவே மார்க் கம்மியாக இருக்குது. இப்போட்டே அவளை மறைச்சு ஏன் மார்க் கம்மியாச்சு அப்படின்னு ஒரு ப்ரொஃபஸராக கேட்க, அது நிறைய டென்ஷன் சார், என்ன பண்ணுறது அப்படின்னா என்னால் தான் மார்க் கம்மியாயிடுச்சா? சேச்சா, அப்படிலாம் இல்லை. பொய் சொல்லாதடி, நீ வாயை திறந்து சொல்லாட்டியும் அதுதான் உண்மை. நம்மளோட லவ்வால் நான் உன்னோட ஸ்டடீஸை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா என்ன? ஐயோ சார், நீங்கள் என்னென்னமோ பேசுகிறீங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. வேறு எப்படி? அது போன தடவை நல்ல மார்க் தான் எடுத்திருந்தேன் சார். அப்பயும் நான் உங்களை லவ் பண்ணிட்டு தானே இருந்தேன். அதுதான் ஏன் இந்த தடவை இவ்வளோ மார்க் கம்மி? உங்களுக்கே தெரியும், இந்த மேரேஜ் ப்ரொப்போசல் இடையில வந்து கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அதனால் படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு சார். இந்த வெங்காயத்துக்கு தான் அன்னைக்கே பேசி வேலையை முடிச்சிருக்கலான்னு சொன்னேன். ஆனால் நீ கேட்கவே மாட்டேன். எனக்கு நம்ம காதல் முக்கியம்தான், ஆனால் அதை விட உன் படிப்பு எனக்கு ரொம்ப முக்கியம் லட்டு. அதனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன சார்? இந்த செமஸ்டர் முடிகிற வரைக்கும் உன் கூட நான் பேசாமல் இருக்க போகிறேன். என்ன அப்படின்னு கண்களாவ பெருசாக விரிச்சுவ. அப்போ டூர் பிளான்? எல்லா பிளானையும் கேன்சல் பண்ண போகிறேன். சார், இது அநியாயம். ஒரு சின்ன பிள்ளை மனசில் ஆசையை வளர்த்துட்டு இப்போ என்ன நீங்கள் எல்லாமே கேன்சல்னு சொல்கிறீங்க, பேச மாட்டேன்னு சொல்கிறீங்க? நான் ஒன்றும் ஆசைப்பட்டு சொல்லலை. இதை சொல்கிறதுக்கு எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்னால் நீ இவ்வளோ மார்க் கம்மியாக எடுத்ததை ஏற்றுக்க முடியல. நான் ஒரு ப்ரொஃபஸர், என்னால் நீ நல்லா வளர்ந்ததாக தான் இருக்கணுமே தவிர வீழ்ந்ததாக இருக்கக்கூடாது. சரி சார், இனிமேல் கவனமாக படிக்கிறேன். அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி தேவையில்லாமல் விபரீத பரீட்சையெல்லாம் ட்ரை பண்ண சொல்கிறீங்க? உனக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சுடி. என்ன இப்போல்லாம் வாய்க்கு வாய் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு டே கேட்கும். அதை கேட்டவளோ திரும்பி கதவுக்கு வழியை எட்டி பார்க்க யாரும் இல்லை. அதனால் மெதுவாக கதவை மூடினவ திரும்பி அவனை பார்க்க, ஏன் கதவை மூடுற? அது அப்படின்னு சொன்னபடியே அவனை நோக்கி அடி எடுத்து வைக்க, இந்த லட்சு புதுசு அவனுக்கு. எப்பயும் அவன் தான் இப்படி சேட்டையெல்லாம் பண்ணுவான். ஆனால் இவளோ அது அப்படின்னு இழுத்துக்கிட்டே அவனை நோக்கி நெருங்கிட்டு இருக்கா. இவனுக்கு தான் நொடியில் வேர்த்து விறுவிறுத்து போகுது. என்ன செய்கிறாவ அப்படின்னு அவளோட இந்த முகத்தை பார்த்து அவன் படப்பட போல நிற்க. ஆனால் அவளோ அவனை நல்லா நெருங்கி அவனோட காதை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து அவளோட மூச்சு காற்று அவன் முகத்தில் பட்டுற தூரத்தில் நின்று, டே சாரோட பொண்டாட்டிக்கு இந்த அளவு கூட வாய் இல்லாமல் இருந்தால் எப்படி சார் அப்படின்னு சொன்னவளோட விரல் இப்போ அவனோட உதட்டு ரேகையை தீண்டுது. ஏய், என்னடி இப்படிலாம் ஷாக் கொடுக்குற? யாராவது வந்துட போகிறாங்க அப்படின்னு அவன் பார்த்துட்டுமா வாசலை பார்க்க, இது வழக்கமாக அவள் சொல்கிற டைலாக். இப்போ அவன் சொன்னதும் அவளோட உதடுகள் அழகாக வளைஞ்சு சிரிக்க
அவ்வளோ பக்கத்தில் அவளையும் அந்த உதட்டு வளைவையும் பார்த்தவனுக்கோ உள்ளுக்குள்ள ஜிவ்வன புது ரத்தம் பாயிற மாதிரி அப்படிதான் உடம்பு முழுசா சூடாயிட்டிருக்கு. லட்டு அப்படின்னு சொன்னவன் அடுத்த நொடி அவனோட உதட்டு தொட்டுக்கிட்டு இருந்த அந்த விரலை பிடிச்சு நறுக்குன்னு கடிச்சு வைக்க அவளோ நொடி நேரத்தில் அவன் கிட்ட இருந்து கையை உருவனவ ஆ அப்படின்னு கத்த அவ கத்துனதும் வேகமாக அவளோட வாயை மூடினவன் லூசு இது ஸ்டாஃப் ரூம் டி எதுக்கு இப்படி கத்துற அப்படின்னு பதட்டானவன் அதுக்கப்புறம் தான் அவளை நல்லா நெருங்கி இருந்ததை உணர்றான். அவளோட வாசனை அவனை கிறங்க வைக்க லட்டு அப்படின்னவன் அவனோட முகத்தை அவ பக்கத்தில் கொண்டுட்டு போக அவளும் அவனோட நெருக்கம் தந்த ஒரு வித கூச்சத்தில் கண்களை மூடுறான். கண்களை மூடினதுமே அவளோட வதனம் அவனுக்கு அவ்வளோ அழகாக தெரிய அவனோட உதடுகள் அவளோட லிப்ஸை நோக்கி குனிய அவனோட மூச்சு காத்து அவளோட முகத்தில் பட்டு தெரிக்க சரியா அந்த நேரம்னு பார்த்து லட்சு சார் இன்னும் 2 டேஸில் டூர் போகிறோம் தானே சார் அப்படின்னு லட்டு கண்ணை திறக்காமையே கேட்க அவனுக்கு அடித்த போதெல்லாம் சர்றன்னு இறங்குற மாதிரி அவன் மேலே உண்டான அவ்வளோ கிறக்கமும் நொடியில் அடிச்சுட்டு போக அவகிட்ட இருந்து வேகமாக விலகினவன் எதுவும் பேசாமல் கதவை திறந்து வெளியே போயிட்டான். இங்கே அவளுக்கும் அவனோட உணர்வுகள் புரிஞ்சிச்சு. இது காலேஜ், அவனையும் மீறி ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு தான் இப்போது வெளியே போகிறான் அப்படிங்கிறத உணர்ந்தவ அவளும் அந்த ரூமை விட்டு வெளியே போகிறான். என்ன ஷீலா மேம் அந்த பொண்ணையே பார்த்துட்ருக்கீங்க? சிவா, டேய் சார் உங்கள் ஃப்ரெண்டு தானே? ஆமாம் மேம். அந்த பொண்ணு அடிக்கடி டே ரூமுக்கு வந்துட்டு போகுது தானே? மேம் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸ்டார்டிங்கில் நானும் அப்படி தான் நினச்சேன். இந்த பொண்ணு கொஞ்சம் டல்லு, அதனால் ஸ்பெஷல் கேர் எடுத்து பார்க்குறாரு. ஏன்னா இது அவரோட ஃப்ரெண்டோட ரெக்கமெண்டேஷனில் சேர்ந்த பொண்ணு, அதனால் எக்ஸ்ட்ரா கேர் இருக்க தானே செய்யும். அப்படியா அப்படின்னு கேட்டவளோட பார்வை லட்சுவை நோக்கி பட் சம்திங் இஸ் ராங் அப்படின்னு மனசில் சொன்னபடியே ஷீலா வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயம் இங்கே பௌர்ணமி நிலவு ஒளியை பார்த்தபடியே 2 ஜீவன்கள் அவங்கவுங்க ரூமோட பால்கனியில் உட்காந்துட்ருக்காங்க. ஜேகேக்கு தானனோட ரூமில் இருந்து வந்ததுலேருந்து ஜிமின் பேசின பேச்சுக்கள் தான் அவன் காதுகளில் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் இருந்த சாராக்கும் அதான் கீதா விஷயத்தில் 2 பேர்த்தையும் தனித்தனியாக லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க. அவங்க கூட பிறந்தவங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்ற கேள்வியை கேட்க 2 பேரும் அதுக்கு மட்டும் தயங்காமா ஆமாம் அப்படின்னு சொல்ல அதில் நீங்களும் ஜிமினும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் நாங்கள் உடனே ஓகே சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அண்ணா ஜேகே, என்னால் அவ்வளோ சீக்கிரம் இதுக்கு ஓகே சொல்ல முடியாது. அதை கேட்டு 2 பேருமே அதிர்ந்து விழிக்க நீங்களும் ஆமாம் சாரா, லவ் அப்படின்றது லைஃப் டைம் கமிட்மெண்ட். இந்த ஏஜில் அட்ராக்ஷன் வர்றது சகஜம்தான். அந்த மாதிரி வர அட்ராக்ஷன் சீக்கிரம் போயிடும். நான் உங்கள் காதலை தப்பாக சொல்லலை, ஆனால் இது காதல் தானான்னு உங்களுக்குள்ளேயே தெளிவாக தெரியணும்னு தான் நான் நினைக்கிறேன். அக்கா, நான் எப்படியும் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறது இல்லையே. நான் படிக்கணும், படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தானே இதெல்லாம் பற்றி முடிவெடுக்க முடியும். அதே தான் சாரா நானும் சொல்ல வரேன். உங்களுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது அப்படின்னு நீங்கள் இங்கே சாரா கிட்ட சொல்லிகிட்ருக்கா. ஜேகே, உனக்கும் என் மேலே நம்பிக்கை இருக்கா? என்ன நான் இப்படி கேட்குற? இல்லை, நான் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டாக இருக்கணும்னு நம்புறியா? கண்டிப்பா அண்ணா. இதுக்கு மேலேயும் நீ இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது. அண்ணா. ஆமாம், நீ ஆசைப்பட்டு கேட்டியே ஃபாரினில் போய் படிக்கிறேன்னு, அதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணுறேன். இந்த வீக்லேயே நீ கிளம்பணும். அண்ணா அப்படின்னு ஜேகே ஷாக்காக சாராக்கும் ஷாக்கு தான். நீங்கள் 2 பேரும் உண்மையாக லவ் பண்ணால் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவீங்க. ஜேகே, நீ இன்னும் சின்ன பையன்தான், இப்போ தான் படிச்சுட்ருக்க. உனக்குன்னு ஒரு பிஸ்னஸை செலக்ட் பண்ணி அதை ஸ்டார்ட் ஆகுது பண்ணணும். அதே மாதிரி சாரா, நீ உன்னோட யூஜி டிகிரியாவது முடிக்கணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். 2 பேரும் இனிமேல் பேசிக்கக்கூடாது. சாராக்கும் கண்களில் கண்ணீரே வந்துடும் போல. ஆனாலும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவள் உள்ளிழுத்துட்ருக்கா. ஜேகேயோட இதயமும் தாறுமாற துடிச்சிட்ருக்கு. கடவுளே, உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? பல பொண்ணுங்க கூட பேசுனது ஒரு தப்பா? இப்போ தான் என்னோட காதலை ஏற்றுக்கிட்டு அவள் லவ்வை என்கிட்ட சொன்னான். ஆனால் அவள் கூட சேர்ந்து ஒரு டே கூட இருக்க விடாமல் அதுக்குள்ளே இப்படி ஒரு திருவிளையாடலை நடத்தி என் காதலுக்கு வெடி வச்சிட்டியே அப்படின்ற மனசளவில் ஜேகே தான் அண்ணனை எதிர்த்து பேச வழி தெரியாமல் அவன் பேந்த முழிச்சபடியே நின்றுட்டுருக்கா. பக்கத்தில் இருந்த சாராவோ, எனக்கு சம்மதம், நான் ஜேகேவை உண்மையாக தான் லவ் பண்ணுறேன். எத்தனை வருஷம் ஆனாலும் நான் ஜேகேவை மட்டும் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட, இவ வேற அவசரம் கொடுக்க ஏதாவது பர்ஃபார்மன்ஸை போட்டு இதுலேருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா இப்போ தான் இவளோட ட்ரூ காதலெல்லாம் நிரூபிப்பா. போடி.
அப்படின்னு ஜேகே மனசுக்குள்ளே பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான் சாராவை. இப்படியே ஃப்ளாஷ்பேக் எண்ட்ஸ். இங்கே கல்யாணம் ஆகி இவ்வளோ நாட்களில் இவ்வளோ சோர்வா இது வரைக்கும் ஜிமினை நீங்கள் பார்த்ததே இல்லை. அப்படி தான் பெட்டில் சாஞ்சபடியே தன்னுடைய கையை நெத்தியில் வச்சு முகத்தை மூடினபடியே கண்களை மூடியிருக்கான். அவனை பார்க்க அவ்வளோ பாவமாக இருக்கு. ரொம்பவே தயங்கினபடியே ஜிமின் அப்படின்னு கூப்பிட அப்படின்னவன் என்ன வேணுன்ற மாதிரி கண்ணு திறந்து உங்களை பார்க்க சாப்பிட்லையா? நீ சாப்பிட்டு போ, எனக்கு பசிக்கல. அது எப்படி பசிக்காமல் இருக்கும்? வாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம். ப்ளீஸ் ஒயன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. சாப்பிட்டுட்டு படுக்கலாம்ல ஜிமின். ஆமாம், இப்போ சாப்பாடு ஒன்று தான் குறைச்சலா இருக்கா அப்படின்னு அவன் எரிச்சலாக பேச சரி அப்படின்னு சொன்ன நீங்களும் சாப்பிடாம இந்த பக்கம் போய் பெட்டில் படுத்துக்க. 2 நிமிஷம் அமைதியாக இருந்தவன் ஒத்துட்டு கோச்சு அப்படின்னு ஊதி என்ன படுத்தாத ஒயன், போய் சாப்பிடு. எனக்கும் பசிக்கல, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தன்னுடைய நெத்திய விரல்களால் நீவி விட்டவன் சரி வா, எனக்கு பசிக்குது. ஆனால் எனக்கு பசிக்கல, அத்தை வெளியே தான் இருக்காங்க, போய் சாப்பிடுங்க. வயன், உன் பங்குக்கு நீயும் என்னை படுத்திட்டு இருக்காத அப்படின்னு அவன் சொன்னதும் அதுக்கு மேலே அவன்கிட்ட எதுவும் பேசாமல் நீங்கள் எழுந்து முன்னாடி நடக்க அவனும் ஒரே ஏட்டில் தாவி உங்களோட கையை பிடிச்சவன் நீ என்ன இப்போவும் ஒத்தாள்னு நினச்சிட்டு இருக்கியா? வயிற்றுல இன்னொரு ஆள் இருக்கு, ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னவன் உங்களை நெருங்கி நிதானமாக அழைச்சிட்டு போக நீங்கள் 2 பேருமே வர்றதை பார்த்த ஜிமின் அம்மாவுக்கு இப்போ தான் நிம்மதியே வருது. நீங்கள் வந்ததும் எதுவும் பேசாமல் 2 பேர்த்துக்கும் சாப்பாடு பரிமாற அத்தை நீங்களும் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடுங்கம்மா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க உங்களுக்கு முதல்ல பரிமாற ஜிமினோ உங்களுக்கு ஒரு வாய் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் தான் அவன் அடுத்த வாய் எடுத்து வைக்க போக சரியா அந்த நேரம்னு அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச கீதாவை பார்த்தவன் அப்படியே சாப்பிடாம அதை கீழே வச்சுட்டு எழுந்து நிற்க உங்களுக்கும் சரி ஜிமின் அம்மாவுக்கும் சரி அந்த நேரத்தில் கீதா மேலே அப்படி தான் கோவம் வருது. எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இவரை சாப்பிட அழைச்சிட்டு வந்தா இவ எதுக்காக இந்த நேரத்தில் வர்றா அப்படின்னு ஒரு வித எரிச்சலோட அவங்க கீதாவை பார்க்க கீதாவோ தயங்கினபடியே உள்ள நுழைஞ்சவ சுத்தியும் முத்தியும் யாரும் இருக்காங்களா அப்படின்னு தேட டைனிங் டேபிளில் ஜிமின் இருக்கிறத பார்த்தவ அங்கே எப்படி போகிறது அப்படின்னு தெரியாமல் அப்படியே நிற்க ஜிமின் தான் எழுந்து கீதா பக்கத்தில் போகிறான். உங்களுக்கு தான் அவ்வளோ கடுப்பு, இவர் என்ன இவகிட்ட ரொம்ப தான் குனிஞ்சு போயிட்டு இருக்காரு, எங்கள் அப்பா கிட்ட மட்டும் அப்படி கிட்ட கட்டுறாரு அப்படின்னு உள்ளுக்குள்ளே நீங்கள் புரிஞ்சு தள்ள ஜிமினோட எண்ணம் தெரியாமலும் உங்களுக்கு இல்லை. அவனுக்கு மற்றதெல்லாம் விட அவனோட குடும்பம் தான் முதல்ல. அந்த குடும்பத்தில் ஒரு சிக்கல் அப்படின்னா அதை முதல்ல தீர்த்துட்டான் மற்ற வேலையை பார்ப்பான். இப்போது அவனோட தம்பிக்கு பெரிய சிக்கலாக நிற்கிறது கீதா தான். அவளை உருட்டி மிரட்டி வழிக்கு கொண்டு வரது ஒன்றும் பெரிய காரியம்லாம் இல்லை. ஆனால் மறுபடியும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பிரச்சனை செய்வா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இப்படி நடந்துட்டுருக்கான். அதே நேரத்தில் கீதாவோட நலனையும் கருத்தில் கொண்டு ஜிமின் செயல்பட்டு இருக்கான். இப்பையும் அவன் இவ்வளோ வேகமாக எழுந்து போனதே அவள் ஏதாவது முடிவெடுத்துட்டாளா அப்படின்னு கேட்கறதுக்காக தான். அது மாதிரி தான் கீதாவுக்கும் அந்த இடத்துல அந்த வீட்டில் சுத்தமாக இருக்க முடியல. ஒரு முடிவுடன் தான் அவளும் இந்த வீட்டு வாசலில் காலடி எடுத்து வச்சிருக்கா. ஜிமின் பக்கத்தில் வந்ததும் சார் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஜேகே விட்டு விலகியே போய்க்கிறேன் அப்படின்னு அவள் வேகமாக சொல்லிட்டு அவள் அதுக்கு மேலே அந்த இடத்துல நிற்காம வாசலை நோக்கி போக ஒரு நிமிஷம் அவள் என்ன சொன்னா அப்படின்னு அவன் உணர்றதுக்குள்ளேயே அவள் வாசலை நெருங்கிட்டா. ஜிமினுக்கு லேட்டாகவே தான் மண்டையில் பல்ப் எரியா உடனே ஒரு நிமிஷம் நில்லுமா அப்படின்னு ஜிமின் சொன்னதும் கீதா என்ன அப்படின்னு திரும்பி பார்க்க இங்கே வா, எங்கே போவ? எங்கள் வீட்டுக்கு தான் சார். சொந்த வீடாது? ஆமாம் சார், அது எங்கள் அப்பா கழுத்து வீடு. அங்கே சேஃப்டி தானே? சுற்றி தெரிஞ்சவங்க தான் சார் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பிறந்து வளர்ந்த வீடு தான், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை சார். சரி, என்ன பண்ண போகிற இதுக்கு மேலே வேலைக்கு தான் சார் போகணும். காலேஜ் படிப்புக்கு எல்லாம் இனி ஆசைப்படக்கூடாது. கிடைச்சதை நான் தொலைச்சிட்டேன். உண்மையாகவே நான் சீனியரை பார்த்துருக்கவே கூடாது. அப்படியே பார்த்துருந்தாலும் அவர் மேலே ஆசைப்பட்டிருக்கக்கூடாது. அப்படியே ஆசைப்பட்டிருந்தாலும் அவருக்கு ஆள் இருக்குன்னு தெரிஞ்சதும் விலகி இருக்கணும். இப்படி எல்லா தப்பையும் நான் தான் பண்ணியிருக்கேன்னு எனக்கு ரொம்ப லேட்டாக தான் சார் புரியுது. இதை முன்னாடியே நான் ரியலைஸ் பண்ணியிருந்தா இந்நேரம் எங்கள் அம்மா என் கூட இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது கீதாவோட கண்கள் கலங்க. ஏன்னு தெரியல, நீ எனக்கு ரொம்ப ப்ரெஷர் தான் இந்த 2 டேஸாக கொடுத்துருக்க. ஆனாலும் என் தம்பி மாதிரி உனக்கு ஹெல்ப் பண்ண தான் என் மைண்டு யோசிக்குது. கீதாவோ இவர் என்ன பேசுகிறாரு அப்படின்றபடி ஜிமினை பார்க்க நீ என்ன பண்ணுற? நேராக உங்கள் வீட்டுக்கு போய் உன்னோட படிப்பு சம்மந்தமான எல்லா ஃபைல்ஸையும் எடுத்துக்கோ. ப்ளஸ் உனக்கு என்னென்ன திங்ஸ் தேவையோ அது எல்லாத்தையும் சரியாக எடுத்துக்கிட்டு பின்னாடியே உனக்கு ஒரு வேன் வரும், அந்த வேனில் ஏற்றி விட்டுரு. உங்கள் வீடு இங்கே பத்திரமா தான் இருக்கும். என்னால் உன்னை இதுக்கு மேலே அதே காலேஜில் படிக்க வச்சு ரிஸ்க் எடுக்க முடியாது. அதனால் நீ காலேஜ் படி, என்னால் உன் படிப்பு கிட்ட தான் இருக்க வேணாம்.
ஆனால் இங்கே இல்லை, கோயம்புத்தூரில் என்னோடய ஃப்ரெண்டோட காலேஜ் இருக்குது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அங்கேயே உனக்கு வீடு, ஃபுட்டு எல்லாமே ரெடியாக இருக்கும். அங்கே போய் படிக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும். ஒழுங்காக ரிஸ்க் எடுத்து நல்லா படித்தா அடுத்தடுத்து நீ எதிர்பார்க்காதது எல்லாமே உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ இனிமேல் படிக்கிறதா இருந்தால் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜிமின் சொல்லி கீதாவை பார்க்க, தெய்வமே அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்தவ, ஆல்ரெடி எனக்கு கிடைச்ச சான்ஸை நான் என்னோடய அசல்ட்டு தனத்தால் நான் மிஸ் பண்ணிட்டேன். இதையும் மிஸ் பண்ண நான் ரெடியாக இல்லை சார், நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஜிமினுக்கு இங்கே நிம்மதியாகுது. இதே தான் அவன் எதிர்பார்த்தது. ஒரு முடிவை எடுத்திருந்தான். அப்படி இப்படின்னு எல்லாம் பேசி அவன் நினச்சிருந்தது நிறைவேறிடுச்சு. ஓகே, வெளியே உனக்காக கார் நிற்கிது, தைரியமாக போ, நான் சொன்னதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் வந்து உட்காந்தவன் அதுக்கப்புறம் தான் நிம்மதியாக சாப்பிட்றான். நீங்களும் சாப்பிடாம ஜிமினை மட்டுமே பார்த்துட்டு இருக்கா. ஜிமின் அம்மா அங்கேருந்து நகர்ந்ததுமே, எதுக்கு நீ இப்போ சாப்பிடாம என்னையே சைட் அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு உங்களை பார்க்காமலே ஜிமின் கேட்கா. இல்லை, நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்துட்ருக்கேன். ஏண்டி அப்படி நான் என்ன கெட்டதை செஞ்சுட்டேன்? இல்லை, உங்களுக்கு இந்த அளவு பொறுமையாக யோசிக்க பேசலாம் வரும்னு கல்யாணமாகி இவ்வளோ நாள் கழிச்சு தான் எனக்கு தெரியுது. தெரிஞ்சிருச்சுல, சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்ச உங்களுக்கு ஜிமின் கிட்ட பேச 1000 இருக்குது. ஆனால் அன்னைக்கு நைட்டு எதுவுமே பேசாமல் 2 நாள் தொலைச்சி தூக்கத்தை 2 பேரும் தொடர்ந்துட்டுருக்கீங்க. அதே சமயம் இங்கே நைட்டு மணி 12. அந்த ஹைவேல மிதமான வேகத்தில் அந்த கார் போயிட்டுருக்க. அதுக்குள்ள ஷாக், அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சின்னு எல்லாத்தையும் தங்களுக்குள்ளே விழுங்கினபடி தான் அவங்க மனசுக்குள்ளே அப்படியே வச்சுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஆமாம், டேயும் லட்சுவும் தான் கடைசி நிமிஷத்தில் ஏதேதோ செஞ்சு எப்படியோ டூருக்கு கிளம்பிட்டாங்க. அது அந்த காருக்குள்ளே இருந்த 2 பேர் தலையுமே நம்ப முடியல. அதனால் அந்த கார் முழுசும் அமைதி 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 மட்டுமே. எப்படின்னு தானே எல்லாருமே கேட்குறீங்க? சொல்கிறேன். அன்னைக்கு காலேஜ் செமஸ்டர் முடிகிற வரைக்கும் பேசிக்க வேணாம் அப்படின்னு சொன்ன டேயால் லட்சு கிட்ட அன்னைக்கு நைட்டே ஒரு வார்த்தை பேசாமல் இருக்க முடியல. ஆனால் அவன் சொன்னது மாதிரி லட்சு அவன்கிட்ட எதையும் பேசாமல் இருக்க, அது அவனுக்கு தான் அவஸ்தையாக இருக்குது. அதுவும் நேரம் ஆக ஆக அவளை அவன் திட்டவே ஆரம்பிச்சிட்டான் மனசில். என்ன, நான் தான் ஒரு வேகத்தில் சொல்லிட்டேன், ஆனால் அவளுக்கு கூட என்கிட்ட பேசணுன்னு எந்த அவசியம் இல்லையா? சரியான கல் நெஞ்ச காரியால இருக்கா இவ. இப்படியே தெரியாமல் இவகிட்ட போய் நானே வாலண்டியாக மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு புலம்புன்னு புலம்பிகிட்டு இருக்கான். தினமும் நைட்டு லட்சுக்கிட்ட பேசினாதான் அந்த நாள் அவனுக்கு நிறைவு பெறும். அவகிட்ட பேசாமல் அவனுக்கோ கண்கள் மூடினா கூட தூக்கமே வரல. அப்புறம் அவனே அவன் மனசை அப்படி இப்படின்னு சமாதானம் பண்ணி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பேசிட்டு நாளையிலேருந்து பேசாமல் இருப்போம் அப்படின்னு ஓரளவு தன்னைத்தானே சமாதானம் பண்ணவன் சரின்னு அவளுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் தட்டிவிட, ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மெசேஜ் ஒரே ஒரு டிக்கில் அப்படியே நின்றுட்டுருக்கு. அவனோட கண்களோ அதை பார்த்து அதிர்ச்சியில் பெருசாக வரியா. என்ன, நெட்டை ஆஃப் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு அவனால் நம்பவே முடியல. ஆமாம், அவன் பேசலை அப்படின்னா எப்போயும் இவ தான் மெசேஜ் பண்ணி ஏன் பேசலை அப்படின்னு கேட்பா. அதுவும் ஒரு நாள் அவன் நெட்டை ஆஃப் பண்ணி வச்சதே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அவகிட்ட இருந்து அவனுக்கு மெசேஜும் வரல அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனால் அவன் அனுப்பின மெசேஜ் கூட அவள் படிக்கலை அப்படிங்கிற விஷயத்த தான் அவனால் அவ்வளோ எளிதில் ஜீர்ணிக்க முடியல. நேரம் ஆக ஆக இங்கே டேக்க லட்சு மேலே கோவம் மட்டும் தான் பொங்கிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாமல் அவனே அவளுக்கு கால் பண்ணிடா. அதுக்கு மேலே இருக்குது. ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதில் கடுப்போட உச்சக்கட்டத்தை தொட்டவன், என்னாச்சு இப்போ, எதுக்கு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கா? ஒரு வேளை சார்ஜ் இல்லையோ? இல்லை, கண்டிப்பாக அப்படியாக சான்ஸே இல்லையே. என்கிட்ட பேசுகிறதுக்காக எப்பவுமே ஃபோனை அதிகமாக நோண்ட மாட்டா. இது அவளே நிறைய தடவை என்கிட்ட சொல்லியிருக்கா அப்படின்னு நிறுத்தி நிதானமாக யோசித்தவனுக்கு அவள் வேணும்னே சுவிட்ச் ஆஃப் பண்ணது மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் இருந்தவளுக்கும் டே மேலே அவ்வளோ கோவம். பின்ன அவளை அப்படி போகணும்னு கேட்டா அவனே தானே சொன்னது டூர் போகலான்னு. டே ஏதோ சொல்லாமல் இருந்திருந்தா கூட பரவாயில்ல, டூர் போகிறோம் அப்படின்னு அடிக்கடி அதை பற்றியே பேசி அவன் மனசில் அவனையும் அறியாமல் ஆசையை விதைச்சிருந்தான். அதனால் அவளுக்குள்ளேயும் பெரிய ஆசையும் முளைச்சிருந்துச்சு. அவள் வெளியில் சொல்லலை அப்படின்னாலும் மனசுக்குள்ளே டூருக்கு போக போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நினச்சிக்கிட்டு தான் இருந்தா. நாளைக்கு டூருக்கு போக போகிறோம் அப்படின்னு ஆசையாக இருந்தவகிட்ட டே வந்து போக வேணாம் அப்படின்னு சொன்னால் அவன் மனசு தாங்கிக்குமா என்ன? அதனால தான் கோவத்தில் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கண்களில் கண்ணீர் வடிய படுத்திருக்காவ. இது வரைக்கும் லட்சு இது மாதிரி விஷயத்துக்குலாம் ஆசைப்பட்டது கிடையாது. அவளோட குடும்ப சூழ்நிலை எப்படி, அதனால் அவள் ஸ்கூல் படிக்கும் பொழுது நாசுக்க மறுத்து சொல்லிடுவா. ஆனால் இந்த முறை அவள் வீட்லேயுமே பெர்மிஷன் வாங்கியாச்சு. அவளோட அண்ணனும் அவளுக்கு கூடுதலாகவே பணம் கொடுத்துருந்தான். இப்படி இருக்கும்பொழுது அவளோட வீட்டுக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு சொன்னபடியே மனசில் நினச்சிட்டு இருந்தா. தான் வீட்டில் உள்ளவங்களுக்கு
நம்ம வாங்கி கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்படின்லாம் அவன் மனசில் ஓரத்தில் ஓடிட்டு இருந்த இது எல்லாத்துக்குமே வேட்டு வைக்கிற மாதிரி டே சொன்னாலும் முதல்ல அவள் அதை பெருசாக எடுத்துக்கல. அவள் ஸ்டாஃப் ரூமில் இருந்து போனதுக்கப்புறம் அவகிட்ட அவன் ஒரு வார்த்தை பேசல. இத்தனைக்கும் அவள் காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு கிளம்பும் பொழுது கூட அவன் எதிரில் வந்தான் அவன். ஆனால் அவளை பார்த்ததுமே பார்க்காம மாதிரி போயிட்டான். அவள் மனசை ரொம்பவே காயப்படுத்தி இருந்துச்சு அதெல்லாம். சரி எப்படியோ மெசேஜ் செய்வான் அப்படின்னு அவளும் ஈவினிங்லேருந்து அவனோட டெக்ஸ்ட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. ஆனால் அது வந்தது மாதிரியே தெரியல. நைட்டு 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தா. ஆனால் அவன்கிட்ட இருந்து எந்த மெசேஜும் வராமல் இருக்கா. ஒரு கட்டத்தில் அவளே கடுப்பாகி ஃபோனை ஆஃப் பண்ணிட்டா. அவள் ஃபோனை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவனும் அவளுக்கு மெசேஜ் தட்டி வச்சுட்டான். லட்சுக்கு அப்படி தான் ஒரு அழுத்தம். ஃபோனை ஆன் பண்ணவே கூடாது அப்படின்னு காலையில் எழுந்ததுக்கு அப்புறமும் நினச்சவ காலேஜுக்கு போக மனசு வரல. ஏன்னா இன்னைக்கு ஈவினிங்க்கு மேலே தான் டூர் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் காலேஜுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்க அவளுக்கு இது ஒரு வகை ஏமாற்றம் தான். வீட்டில் இருந்தவங்க அவளை சந்தேகமாக பார்க்க என்னாச்சு அப்படின்னு அவளே அவங்களோட பார்வையை பார்த்து கேட்டுட்டா. இல்லை இன்றைக்கி தானே டூர் போகணும்னு சொன்னேன், எதையுமே எடுத்து வைக்காமல் இருக்கா அப்படின்னு சொன்னதும் அட ஆமாம் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னவளுக்கு வீட்டில் எதையும் சொல்ல முடியாமல் த ரூமுக்கு போய் டூர்ஸ் போகிறதுக்காக என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அவள் ஃபோனை விரித்து பார்த்தபடியே பேக் பண்ணிகிட்ருக்கா. டேக்கும் அவள் பேசல அப்படிங்கிறது அவ்வளோ கவலையாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவனும் எத்தனையோ முறை அவளை கூப்பிட்டுட்டான். ஆனால் அவள் ஃபோனை எடுத்த படல. அவனோட ஏக்கம் படிப்படியாக கோபமாக மாற சிவா வேற ஒரு பக்கம் டூருக்கு கூப்பிட்டுட்ருக்கா. இங்கே டேக்கு சுத்தமாக ஐடியாவில் தான் இருந்தும் அவன் மேலே முளைச்சிட்ருக்க அந்த கோபத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு முடிவெடுத்துறான். அதுக்காக அவன் இந்த பக்கம் தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் டே எடுத்து வச்சிட்ருக்கா. அப்படி இப்படின்னு ஈவினிங்கும் வந்துருச்சு. லட்சுவை கூப்பிட்டு போகிறதுக்காக சரவணனும் வந்துட்டான். இதுக்கு மேலே ஒன்றும் முடியாது அப்படின்னு முடிவெடுத்தவ அவன் இல்லாமல் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட யாவது சந்தோஷமாக போயிடலாம் அப்படின்னு பைக்கில் ஏறி உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் சரவணன் அவளை காலேஜில் வந்து விடவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளை சுற்றிக்க இதெல்லாம் சரவணன் ஒரு மென்னகையோட பார்த்துட்டு சரி நான் கிளம்புவா நீ போயிடுவியா அப்படின்னு அக்கறையாக கேட்கா. நான் போயிடுவேண்ணா நீங்கள் போங்க அப்படின்னு லட்சு சொன்னதும் சரவணன் ஏதாவது வேணும்னா உடனே கால் பண்ணு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேவா, கூட்டத்தோட கூட்டமாக இரு, உன் ஃப்ரெண்ட்ஸை விட்டு எங்கேயும் போயிடாத தனியாக. அம்மாவுக்கு நீ டூர் போகிறது பிடிக்கல, நான் தான் உனக்காக ரிஸ்க் எடுத்து அம்மா கிட்ட பேசி வச்சுருக்கேன், பத்திரமா பார்த்து போயிட்டு வரணும் சரியா அப்படின்னு அவன் 1000 பத்திரங்களை சொல்லிட்டு சரவணன் கிளம்ப சரியா சரவணன் அந்த இடத்த விட்டு கிளம்பும்பொழுது அந்த இடத்துல இப்போ டேயோட பைக் வந்து நிற்க எதாச்சியா தான் அண்ணனை பார்க்குற மாதிரி திரும்பி பார்த்த லட்சு டே பைக்கை பார்த்து அதிர்ந்தாலும் அவளோட முகத்தில் எதையும் காட்டிக்காம உடனே முகத்தை திருப்பிக்கிட்டா. ஆனால் அவளை பார்த்தவன் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட எபிசோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். ஓகே பாய்.